ஹாய் ஹலோ வெல்கம் டு வியாசனாஸ் வேர்ல்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெண்ணெய் எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஜூஸ் போடுற ஜார் தான் யூஸ் பண்ணுறேன். நார்மல் ஜாருக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். முதல்ல கொஞ்சம் பாதி டப்பால் இருக்கிறது ஃபஸ்ட்டு போட்டு நான் வெண்ணெய் எடுத்துக்கிறேன். அப்புறம் பேலன்ஸ் மீதி அப்புறம் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஈவினிங் டைம் எடுத்தால் தான் வெண்ணெய் அதிகமாக வருமா, ஆஃப்டர்நூன் டைம் வெயிலில் எடுத்தால் வெண்ணெய் வராதா, கூலிங்காக இருந்தால் தான் வரணுமாங்கிற மாதிரி கொஷின்ஸ் நிறையா கேட்டிருந்தாங்க. நான் இப்போ எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் டைம் தான் எடுக்கிறேன். நல்லா வெயிலாக தான் இருக்குது. பார்க்கலாம் வெண்ணெய் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நான் கூலிங்க்கு ஐஸ் க்யூப்லாம் போடலை. நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அப்படியே எடுத்து ஜாரில் போட்டுக்கிட்டேன். நான் ஐஸ் க்யூப் போடலை. வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து தனியாக தண்ணியை மட்டும் புழிஞ்சிட்டு எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கே தெரியும் நான் அரை டப்பா போட்டேன் எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஜார் எனக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்குது, அதனால் இதில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சா இதில் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா நார்மல் ஜார்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். நான் பேலன்ஸ் இருக்கிற அந்த ஆடையும் போட்டு நான் அதே தண்ணியெல்லாம் மாற்ற மாட்டேன். அதே தண்ணியில் தான் போட்டு நான் பேலன்ஸ் இருக்கிறதையும் போட்டு ஆடை வெண்ணெய் எடுத்துட்டேன். இவ்வளோ வெண்ணெய் வந்தது. இதை தண்ணி வடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் காய்ச்சறதுனால காய்ச்சலாம். நான் எனக்கு அப்போவே வேணும், அதனால் நான் காய்ச்சியாச்சு. உங்களுக்கு இந்த டெக்னிக் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.